ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகா பெரிவா சரணம். நாளை சிவனுக்கான நாள், திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை நாளன்று, அதாவது சிவனுக்கான நாள், அது மட்டுமல்லாமல் விநாயகருக்குரிய சதுர்த்தி, அதுவும் இந்த திங்கட்கிழமை நாட்களில் வருகின்றது. இருந்தாலும் நாம் சிவனை மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை மட்டும் நாம் இன்று கூறி வந்தோம் என்றால், நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையுமே சிவன் பார்த்து கொள்வாராங்க. நாம் குலதெய்வத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே அளவுக்கு நாம் சிவபெருமானுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது போல காஞ்சி மகான் கூறியிருக்கின்றார். எனவே நீங்களும் தவறாமல் சிவபெருமானுக்கு திங்கட்கிழமை நாட்களில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு ஒரே ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு வாருங்கள். முடிந்தால் இந்த ஒரு ஸ்லோகத்தையும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று நீங்கள் கூறி வாருங்கள். சிவனுக்கான நாள் திங்கட்கிழமை. அதற்கப்புறமாக நீங்கள் உங்களது வீட்டு பூஜை அறையில் சிவனுடைய புகைப்படத்தை, சிவன் தனியாகவோ அல்லது குடும்பத்துடனோ பார்வதியுடனோ இருப்பது போல் ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு அதற்கப்புறமாக சிவனுக்கு பிடித்த வில்வ இலைகளையும் நீங்கள் படைத்து கொண்டு விபூதி அனைத்தையுமே வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துவிட்டு ஒரே ஒரு நல்லெண்ணெய் தீபத்தையும் ஏற்றிவிட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூற வேண்டும். இந்த ஒரு ஸ்லோகத்தை உங்களால் எத்தனை முறைகள் இந்த ஒரு நாளில் கூற முடியுமோ அவ்வளவு நன்மைகளானது உங்களுக்கு நடக்கும். நீங்கள் 1008 முறைகளோ 108 முறைகள் கூட இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. நாம் மனது முழுவதும் சிவனை மனதார நினைத்து கொண்டு முழு பக்தியுடன் நாம் சிவனை வேண்டினோம் என்றால் நமக்கு இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளையுமே சிவன் தீர்த்து வைப்பாராம். அவ்வளவு சக்தியானது அவருக்கு இருக்கின்றதாம். எனவே நீங்கள் சிவனை மனதார நினைத்து இந்த ஒரே ஒரு மந்திரத்தை கூறி பாருங்கள். காஞ்சி மகா பெரியவா அவர்களும் அடிக்கடி சிவனை பற்றி இதை பற்றி தான் கூறிக்கொண்டிருப்பார். இந்த ஒரு மந்திரமானது சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த மந்திரமாக கருதப்படுகின்றது. எனவே இந்த ஒரு மந்திரத்தை நாம் திங்கட்கிழமை தோறும் நாம் கூறி வர வேண்டும். திங்கட்கிழமை மட்டுமல்ல, தினசரி நீங்கள் சிவனை நினைத்து காலையில் எழுந்த உடனேயோ அல்லது அந்த ஒரு நாள் முடிவதற்குள் நீங்கள் ஒரு முறையாவது கூறி பாருங்கள். சிவன் உங்களுடனே இருந்து, சிவ குடும்பம் உங்களுடனே இருந்து உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வராமல் தீர்த்து வைப்பாராம். அவ்வளவு சக்தியானது இருக்கின்றதாம். அந்த சிவனுக்கான அந்த ஒரு மந்திரம் இதுதான். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமணிதான் தாழ்வாழ்க. இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை கணக்கில்லாமல் நீங்கள் சிவனை நினைத்து மனதார சிவனுடைய புகைப்படத்திற்கு முன்பு கூறுங்கள். கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்துமே நிறைவேற்றப்படும். அவ்வளவு சக்தியானது இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கின்றது. சிவனுக்கு மிகவும் பிடித்த மந்திரங்களில் இந்த ஒரு மந்திரமும் ஒன்று. எனவே தவறாமல் நீங்கள் கூறி பாருங்கள். அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம்.